வணக்கம், நான் லக்ஷ்மி. வெல்கம் டு போஸ்ட் மார்க்கெட் ரிப்போர்ட். இங்கே 5ஆம் தேதி டிசம்பர் நிஃப்டியோட ஹை ப்ரைஸ், லோ ப்ரைஸ், க்ளோசிங் ப்ரைஸ் இதை வச்சு பைவட் பாயிண்ட், 3 ரெசிஸ்டன்ட் லெவல், 3 சப்போர்ட் லெவல் கண்டுபிடிச்சிருந்தோம். இந்த லெவல்ஸ் நமக்கு ட்ரேடிங்கில் எந்த அளவுக்கு ஹெல்ப் பண்ணியிருக்குன்னு பார்க்கலாம். இங்கே நம்ம பார்த்துட்டு இருக்குது 5 நிமிஷம் சார்ட்டு. நிஃப்டி பார்த்தீங்கன்னா 24,729 நமக்கு ஓப்பன் ஆச்சு. அதாவது நமக்கு பைவட் பாயிண்ட்டுக்கு மேலே நமக்கு ஓப்பன் ஆனது. ஓப்பன் ஆகி பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு நாள் ஃபுல்லாக இங்கே பைவட் பாயிண்ட்டை நமக்கு டச் பண்ணியிருக்கு. ஆனால் பிரேக் அவுட் பண்ணாமல் சைட்வேஸ்லேயே மூவ் ஆகி 24,677 நமக்கு நிஃப்டி க்ளோஸ் ஆகிருக்கு. இங்கே நம்ம பார்த்துட்டு இருக்குது 1 ஹவர் சார்ட்டு. நமக்கு நிஃப்டி வந்து பார்த்தீங்கன்னா சைட்வேஸ்லேயே மூவ் ஆகிட்டு இருந்தது. ஹை லெவல் பார்த்தீங்கன்னா 24,751. அதாவது நமக்கு இங்கே 24,500க்கு அடுத்து 24,750 சொல்லியிருந்தோம். அதாவது இந்த லெவல் ரீச் ஆகி இங்கேயும் நமக்கு ரீச் ஆகிருக்கு. 751 வரைக்கும் போயிருக்கு. அதுக்கப்புறம் ஆனால் க்ளோசிங் பாயிண்ட் பார்த்தீங்கன்னா 677 க்ளோஸ் ஆகிருக்கு. அப்போ நமக்கு இந்த ரேஞ்சுக்குள்ளே வந்து க்ளோஸ் ஆகிருக்கு. திரும்பவும் இந்த ரேஞ்சை பிரேக் அவுட் பண்ணுதா அப்படிங்கிறத நம்ம பொறுத்திருந்து பார்க்கலாம். லோ லெவல் பார்த்தீங்கன்னா 24,620 நமக்கு இங்கே சப்போர்ட் லெவலை ரீச் பண்ணவே இல்லை. இங்கே நம்ம பார்த்துட்டு இருக்கிறது 4 ஹவர் சார்ட்டு. இதில் பார்த்தீங்கன்னா முதல் பாதி நமக்கு பையரோட டாமினேஷன் அதிக லெவலில் இருந்தது. இங்கே தான் நமக்கு அன்னையோட ஹை லெவலில் நமக்கு ரீச் பண்ணியிருக்கு. இரண்டாவது பாதியில் பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு இங்கே செல்லரோட டாமினேஷன் அதிக லெவலில் க்ளோஸ் ஆகிருக்கு. இங்கே நம்ம பார்த்துட்டு இருக்கிறது பேங்க் நிஃப்டியோட ஹை ப்ரைஸ், லோ ப்ரைஸ், க்ளோசிங் ப்ரைஸ் இதை வச்சு பைவட் பாயிண்ட், 3 ரெசிஸ்டன்ட் லெவல், 3 சப்போர்ட் லெவல் கண்டுபிடிச்சிருந்தோம். இந்த லெவல்ஸ் நமக்கு ட்ரேடிங்கில் எந்த அளவுக்கு ஹெல்ப் பண்ணியிருக்குன்னு பார்க்கலாம். இங்கேயும் பார்த்தீங்கன்னா நமக்கு பேங்க் நிஃப்டி 53,634 நமக்கு ஓப்பன் ஆனது. அதாவது பைவட் பாயிண்ட் மேலே ஓப்பன் ஆச்சு. மேலே ஓப்பன் ஆகி பார்த்தீங்கன்னா இங்கே பைவட் பாயிண்ட்ஸ் ஒன்று நல்ல ஒரு ரேலியில் நமக்கு பைவட் பாயிண்ட்டுக்குள்ளேயும் ரெசிஸ்டன்ட் லெவல் 1க்குள்ளேயும் சைட்வேஸ்லேயும் நமக்கு மூவ் ஆனது. ஆனால் இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா நல்லா நமக்கு ஒரு ரேலி இருந்தது ஆரம்பத்தில். நிஃப்டி அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக நமக்கு சைட்வேஸ்லேயே மூவ் ஆகிட்டு இருந்தது. இங்கே நம்ம பார்த்துட்டு இருக்கிறது 1 ஹவர் சார்ட்டு. நம்மளோட ரெசிஸ்டன்ட் லெவலில் பார்த்தீங்க அப்படின்னா 53,200 சொல்லியிருந்தோம். நேர்த்திக்குரிய வெள்ளிக்கிழமைக்குரிய ஹை லெவல் 53,868 நமக்கு இப்போ இந்த லெவலை பிரேக் அவுட் பண்ணிடுச்சு. அடுத்த லெவலில் பார்த்தோம்னா 54,200 வச்சுருந்தோம். ஆனால் நமக்கு 868 தான் ஹை லெவலாக இருந்ததுனால இன்னும் நமக்கு இங்கே மூவ் ஆகலை. லோ லெவல் பார்த்தீங்கன்னா 53,160 நம்மளுடைய லெவலுக்கும் சப்போர்ட் லெவலுக்கும் வரலை. இங்கே நம்ம பார்த்துட்டு இருக்கிறது 4 ஹவர் சார்ட்டு. இதில் பார்த்தீங்கன்னா நமக்கு நல்ல ஒரு ரேலி இருந்ததுனால பையரோட டாமினேஷனும் செல்லரோட டாமினேஷனும் ஈக்குவலாக இருக்க மாதிரி இருந்தாலும் இங்கே பையரோட டாமினேஷன் தான் அதிக லெவலில் நமக்கு முதல் பாதியில் இருந்தது. இரண்டாவது பாதியில் பார்த்தீங்கன்னா செல்லரோட டாமினேஷன் ரொம்ப அதிக லெவலில் நமக்கு க்ளோஸ் ஆகிருக்கு. மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.